ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நிறையா ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராக்கு சொல்லியிருக்கேன். ஓவராலாக ஜென்ரலாக ஒரு தடவை சொல்லியிருக்கேன். 10 யூனிட்ஸ்லையும் என்னென்ன மாதிரி இருக்குன்னு. இப்போ ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்டிவை பற்றி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே அது எப்படி வரும்னு தெரியவே செய்யாது. அவங்க வந்து இப்படி தான் வரும் அப்படின்னு எந்த ஃபார்மேட்டும் கொடுக்கல. ப்ராப்ளம்ஸ் வருமா, தியரம்ஸ் வருமா அப்படிங்கிறத பற்றி எந்த இதுவுமே சொல்லலை. ஒரு சாரார் தியரம்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ப்ராப்ளம்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் ஆஸ்பிரன்ஸ் யாருக்குமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. இப்படி ப்ராப்ளம்ஸ் வருமா, தியரம்ஸ் வருமானு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால ஒருவேளை ப்ராப்ளம்ஸ் தான் வரும்னா நான் தைரியமாக என்னால் கிளாஸ் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். என்னால் கிளாஸ் எடுக்க முடியும். தியரம்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து யாருக்குமே பாசிபிள் கிடையாது. யாராலையுமே எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கான டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி கிளாஸஸ் எடுக்கலை. நிறைய பேர் கால் பண்ணி என்கிட்ட கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எடுக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லியிருந்தேன். பட் இது ரொம்ப நிறையா கன்ஃபியூஸ் பண்ணாங்க. என்னை நிறைய பேர் நிறைய பக்கம் இருந்து என்னை கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அதனால வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் எடுக்கலை. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம கமிட் ஆகிட்டோனோ அதை நல்லா செஞ்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கமிட் ஆகக்கூடாது. அதனால இதில் என்னன்னா 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய பிஜியில் படித்தா மொத்த சிலபஸும் இருக்குது. பிஜியில் நம்ம 2 வருஷம் கம்ப்ளீட்டாக படித்தோம். அதை எப்படி 4 மாதத்துல டீச் பண்ணி முடிக்க முடியும்? அது எப்படி பாசிபிளே கிடையாது. தியரம் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, எனக்கு கேலி ஹாமில்டன் தியரம் ஒரு தியரத்தை ப்ரூஃப் பண்ணி 2 ப்ராப்ளம் போட்டு காட்டுறதுக்கு 2 மணி நேரம் வேணும். அப்போ நான் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை எவ்வளோ தியரம்ஸை சைலோஸ் ஃபஸ்ட்டு தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 3 ஹவர்ஸ் வேணும். அவ்வளவு எலாபரேட்டாக சொன்னால் ஆன்லைனில் கவனிப்பாங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. எல்லாருமே பிஸி ஷெடியூலில் தான் படிச்சுட்ருப்பாங்க. அதனால வேண்டாம், தியரம்ஸ் எடுக்கிறதா இருந்தால் இவ்வளோ லாட் ஆஃப் தியரம்ஸை ஷார்ட் பீரியடில் ப்ரூஃப் பண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு ஒரு தோணுனதுனால எனக்கு வேண்டாம், கமிட் ஆகக்கூடாது. கமிட் ஆனால் நல்லா பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்து நான் வந்து ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் எடுக்கலை அப்படின்னு ஒரு முடிவை சொல்லி நான் இதுக்கு முன்னால் நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் எடுக்க போகிறது இல்லை, நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால வேண்டாம், ஒரு தடவை கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வேணால் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். இருந்தாலும் கூட டிஸ்கிரிப்டிவில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் டிஸ்கிரிப்டிவில் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து லீனியர் அல்ஜிப்ராவில் ப்ராப்ளம்ஸ் இப்போ கேட்குறதா இருந்தால் என்னென்ன மாதிரி கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ்க்காக நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், தியரம்ஸாக இருந்தால் என்னென்ன இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி டிஸ்கிரிப்டிவ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் என்னையால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு தியரமுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ரூஃப் எல்லாம் ரசித்து சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி உள்ள தியரம்ஸ் தான் இது எல்லாமே. அது எல்லாமே அந்த மாதிரியான தியரம்ஸ் தான். நீங்கள் அப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட பண்ணலாம். செல்ஃபாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட நான் ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் எல்லாமே இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் நிச்சயமாக அதுக்கு அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் கூட உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஹைலி என்ஜாயபுளாக இருக்கும். வெறுமன தியரம் ப்ரூஃப் தான் நம்ம பிஜியில் படித்தாச்சே, நிறையா படித்து எழுதி எல்லாம் சாய். எனக்கு இந்த தியரம் ப்ரூஃபை படித்து மனப்பாடமாக எழுதுறவங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். பிள்ளைங்களை ரொம்ப திட்டுவேன். அதுக்காக தான் தியரம்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 3 4 கூட்டினா 7 அப்படின்னு எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது, இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது, இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுன்னு தியரம் ப்ரூஃபில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பிளனேஷனை தெரியாமல் இருந்து மனப்பாடமாக படிக்கிறதுனால யாருக்குமே எந்த லாபமுமே கிடையாது. இதுதான் திரும்ப திரும்ப எல்லா யங்ஸ்டர்ஸ்டையும் நான் சொல்லக்கூடியது இதுதான். அதனால அந்த தியரம் கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம் போடும்போது அந்த தியரம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா புரிய வரும்.
இதுல பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டு சால்வ் பண்றது. ஆகுமென்டட் மேட்ரிக்ஸ் எழுதி ரேங்க் ஆஃப் ஏபி, ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு, அது வந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட்டா, இன்கன்சிஸ்டன்ட்டா, ஃபைனைட் சொல்யூஷனா, இன்ஃபினிட் சொல்யூஷனா, யூனிக் சொல்யூஷனா, அத கண்டுபிடிக்கிறது. நிச்சயமா அதுல ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். ப்ராப்ளம்ஸா கேட்கிறதா இருந்தா, அதுல ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். அடுத்தது பேசிஸ், டைமென்ஷன், லீனியர்லி இண்டிபெண்டன்ட், லீனியர்லி டிபெண்டன்ட், ரேங்க், நல்லிட்டி, இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், கேலி ஹாமில்டன் தியரத்தை யூஸ் பண்றது. அப்புறம் ஜோர்டான் கெனானிக்கல் ஃபார்ம், இது எல்லாமே ப்ராப்ளம் சைடில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஜோர்டான் கெனானிக்கல் ஃபார்ம் இட் இஸ் அன் எக்ஸலண்ட் ஏரியா, ரொம்ப அருமையா இருக்கும். அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். மற்றபடி ஆர்த்தோகனல், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ்க்குள்ள போயிட்டோம்னா, ஆர்த்தோகனல்னா என்ன, ஆர்த்தோ நார்மல்னா என்ன, அது விஷயமா ப்ராப்ளம் சால்வ் பண்றது. அந்த கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணி அந்த ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அதிலெல்லாம் ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மற்றபடி தியரம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம், செகண்ட் ஐசோமார்பிசம் தியரம், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம், இந்த மாதிரி எல்லா நேம்டு தியரத்தையும் பார்த்துக்கோங்க. ஏ பிளஸ் பி இஸ் ஐசோமார்பிக் டு பி. சில தியரம்ஸை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இந்த மாதிரியான தியரம்ஸ் படிங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். ரேங்க் நேம்டு தியரம்ஸ் எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே, அவ்வளோதான் இருக்கும். ரேங்க் நலிட்டி தியரம், கேலி ஹாமில்டன் தியரம், கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ், இது போக நம்மளுக்கு நிறைய மேட்ரிசஸ் இருக்கு. சிமெட்ரிக்ஸ், கியூ சிமெட்ரிக், அப்புறம் ஆர்த்தோகனல், யூனிட்டரி, இப்போ ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன், இந்த மாதிரி நிறையா மேட்ரிசஸ் இருக்கு. இந்த மேட்ரிசஸ் வந்து மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் என்ன, எக்ஸாம்பிள் என்ன, அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஹெர்மிஷியனை ஸ்கியூ ஹெர்மிஷியனை எப்படி கம்பேர் பண்ணுறது, இது வந்து இதே மாதிரி சிமெட்ரிக்கையும் ஸ்கியூ சிமெட்ரிக் எப்படி கம்பேர் பண்ணுறது, ஆர்த்தோகனலை யூனிட்டரி எப்படி கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் பார்த்து வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு தியரி பார்ட்டில் கூட அதை வந்து கேட்கலாம். அந்த அந்த சைடு ஃபுல்லாக தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. மேட்ரிசஸ் ரிலேட்டடாக உள்ளது எல்லாத்தையுமே தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஓரளவுக்கு படிச்சிங்கன்னா அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல எனக்கு. எல்லாருக்குமே ஒரு தடவை கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். என்னுடைய டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஓவியம் ஆப்பில் ஃப்ரீ கண்டென்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது போக டிஎன் செட்டு, பிஜிடிஆர்பிக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயமாக போய் பாருங்கள். தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும். அனாலிசிஸ், அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம வந்து நீங்கள் ஒருவேளை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணலை. ஏன்னா ஒரு தடவை கொஸ்டினை பார்த்துக்கிட்டு என்னதான் கொஸ்டின் வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிறது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பிளாங்காக போய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசனையாக. ரிஸ்க் மீன்ஸ் அப்படி ரிஸ்க் இல்லை, இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இவ்வளவுத்தையும் நம்ம வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் தியரம் ப்ரூஃபை நம்மளால் பண்ண முடியாது. எனக்கு வந்து ரொம்ப எலாபரேட்டாக டீச் பண்ணி தான் பழக்கம். ரொம்ப எலாபரேட்டாக சொல்லுவேன். எனக்கு ஒரு சைலோஸ் தியரத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு 2-3 மணி நேரம் வேணும். அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பழக்கம். அதனால் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் என்னால் முடியாது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் கிளாஸ் எடுக்கலை. அதனால் மற்றபடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் என்னைய. சிஎஸ்ஐஆர் நெட்டு, டிஎன் செட்டு, பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு ஜாயின் பண்ண வில்லிங்கன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள்.